श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. संचार पद्धति श्लोकं 310. परिसरमुपयाता पातुगे पश्यमादः करणविलयकेतात् कान्तिशीके विवेके पुरुषमुपनयन्ति पुण्डरीकाक्षमग्रे पुनरुदरनिवासक्लेशविच्छेदनं नः. பதபதார்த்தம். ஹே மாதா பாதுகே, வாராய் தாயாரான பாதுகையே. துவம் நீ, கரண இந்திரியங்களுடைய, விலய போனதால் உண்டான, கேதாத் வருத்தத்தினால், விவேகே நல்ல அறிவானது, காந்திஷீகே பயந்தோடிய பொழுது, புனகா மறுபடியும், உதர வயிற்றில், நிவாச வசிக்கிறதாகிற, கிளேஷ துக்கத்தை விச்சேதனம் போக்கடிக்கிறவராயிருப்பவரும், புண்டரீகாட்சம் புருஷம் தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவருமான பெருமாளை, நக எங்களுடைய, அக்ரே முன்பு, உபநயந்தி அழைத்து வரா நின்று கொண்டு, பரிசரம் சமீபத்தை, உபயாத்தா அடைந்தவளாய்கொண்டு, நக எங்களை, பஷ்ய பார்க்க கடவாய் அப்படின்னு சாய்க்கிற. அதாவது போன ஸ்லோகத்தில் என்னுடைய இந்த வாழ்க்கையில், இந்த மாதிரியான என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பெருமாளை எப்படி சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரெண்டு பக்கமும் ரெண்டு பிராட்டியோட கைகளை கோத்துண்டு பெருமாள் வரணும், அதை நித்திய சூரிகள் மாதிரி எப்படி சேவிப்பாளோ அந்த மாதிரி நான் சேவிக்கணும்னு போன ஸ்லோகத்தில் அவர் தன்னுடைய ஆசையை வெளியிட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்துலேயும் அது மாதிரியான ஒரு ஆசையை தான் வெளியிடுறார். ஆனால் இது எப்போ அப்படின்னா, தன்னுடைய ஆயுள் முடிவில் எப்படி பாதுகையானவள் கடாட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார். அதாவது பெருமாள் வராகனா வரும்பொழுது நமக்கு ஒரு சரம ஸ்லோகம் கொடுத்தார். ஸ்திதே மனசி சுஷ்வஸ்தே சரீரே சத்தியோ நரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்டபாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி அப்படின்னு. அதாவது உன்னுடைய உடலில் அந்த தெம்பு இருக்கும் பொழுதே என்னை யார் வேண்டாலோ அவளுக்கு நான் அவளுடைய ஆயுள் முடிவில் நான் அந்த மோட்சத்தை தரேன் அப்படின்னு. இப்போ சுவாமி அதே விஷயத்தை எடுத்துட்டு எனக்கு இப்போ என்னால் முடியறது, என்னுடைய இந்திரியங்கள்லாம் இப்போ நான் சொன்னதை கேட்கறது. ஆனால் என்னுடைய அந்த கடைசி நேரமானது, அந்த சமயத்தில் என்னோடய இந்திரியங்கள்லாம் எப்படி வேலை பண்ணோன்னு எனக்கு தெரியல. என்னை விட்டு நல்ல அறிவானது பயந்தோடிய பொழுது, விவேகே காந்தி ஷீகே, என்னை விட்டு நல்ல அறிவானது பயந்து ஓடும் பொழுது எனக்கு என்ன கேட்கணும்னு கூட தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் பாதுகாதேவியே, நீ தான் பெருமாளை அழைச்சிண்டு எனக்கு மறுபடியும் இந்த உதர நிவாச, மறுபடியும் வயிற்றில் வசிக்கிறதான துக்கத்தை, அதாவது மறுபிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாதபடிக்கு எனக்கு அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை பெருமாள் கிட்ட சொல்லி நீ தான் வாங்கி தரணும். எனக்கு புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு அது எனக்கு வேண்டவே வேண்டாம். அதனால் பிராட்டியே எனக்கு நீ தான் அந்த உதவியை பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கேட்குற. இதே மாதிரி தான் கோபால விம்சதியில் சுவாமி திராகித சாரு வம்ச நாளாக மகுடா லம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணி அந்திம பிரயாணி, என்னுடைய அந்திம பிரயாணத்தில் பெருமாளே நீ கிருஷ்ணனாக சேவை சாதிக்கணும், உன்னுடைய மயில் பீலியோடு நான் உன்னை சேவிக்கணும்னு வேண்டின்றார். இப்போவும் அதுக்கு நேர்மாறாக அவர் கேட்கல, அந்த பெருமாளை என் முன்னாடி நீ தான் கூட்டுண்டு வரணும் பாதுகையேன்னு வேண்டார். அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் எந்த ஒரு கான்ட்ரடிக்டும் கிடையாது. பெருமாளை சேவிக்கணும், கிருஷ்ணராக சேவிக்கணும், ஆனால் அதை கூட்டுண்டு வர பொறுப்பு யாருக்குன்னா பாதுகாதேவி உனக்கு தான். அதனால தான் இங்கே பெருமாளை சொல்லும்போது புண்டரீகாட்சம் புருஷம், தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவர் பெருமாள். ஏன்னா அவர் கடாட்சிக்கணும், அவருடைய அந்த திருக்கண்களால் கடாட்சிக்கணும். அப்படின்னா அவர் அந்த இடத்துக்கு நேராக என்னை பார்க்கணும். ஆனால் எனக்கு அன்னைக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கான மனசு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா என்னோட உடல் அதுக்கு ஒத்துழைக்குமா,
என்னுடைய மனசு அதுக்கு ஒத்துழைக்குமா, நான் அன்றைக்கி எப்படி இருப்பேன், எனக்கு எதுவுமே தெரியல பெருமாளே, பாதுகையே, அதனால் பெருமாளை நீ அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைக்கிறார். அதனால் இங்கே பாதுகை கிட்ட அவர் வேண்டும் போது பாதுகையை கூப்பிடுற வார்த்தை, ஹே மாதா பாதுகே, வாராய் தாயாரான பாதுகையே. ஏன்னா ஒரு அம்மாவால் மட்டும்தான் ஒரு குழந்தையோட மனசு என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அதனால் எனக்கு நீ அன்னைக்கு அந்த புண்டரீகாட்சனை அழைச்சிண்டு வந்து அவரோட கடாட்ச விசேஷத்தினால எனக்கு இந்த மறுபிறப்புன்றதெல்லாம் இல்லாதபடிக்கு எனக்கு அன்னைக்கு கேட்கறதுக்கு தெரியறதோ இல்லையோ, இன்றைக்கே நான் சொல்லி வைக்கிறேன். ஆழ்வார் சாய்ச்சா மாதிரி அப்போதைக்கு இப்போதே அப்படின்னு நான் இப்போவே சொல்லி வைக்கிறேன். அதனால் நீ கண்டிப்பாக அன்னைக்கு பெருமாளை கூட்டுண்டு வரணும் தாயே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி வேண்டுறார். இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமி இதை தனக்காக மட்டும் வேண்டவே இல்லை. இதில் இருக்கிற பதம் நக, எங்களுக்கு, எங்களுடைய முன்பு பெருமாளை நீ அழைச்சிட்டு வரணும், அந்த மாதிரி சமீபத்தை அடைந்தவளாய்கொண்டு எங்களை பார்க்க கடவாள், நமக்காகவும் தான் சுவாமி இதை கேட்குறார். ஆக இந்த ஸ்லோகத்தின் சொல்கிறதன் மூலமாக நம்மளுடைய அந்திம பிரயாணத்தின் போதும் பாதுகையானவள் நிச்சயமாக பெருமாளை கூட்டுண்டு வருவாள். ஏன்னா இது சுவாமிக்கு நடந்திருக்கு. இந்த ஸ்லோகத்தை சேவித்து சுவாமிக்கு அது நடந்திருக்கு. அதே ஸ்லோகத்தை நம்ம திருப்பி பாராயணம் பண்ணும்போது நமக்கும் அதே மாதிரியான நிச்சயமான ஒரு விஷயத்தை பாதுகையானவள் கண்டிப்பாக நடத்தி தருவா. இதில் சுவாமியோட அந்த திருவுள்ளம் நமக்காக, தனக்காகன்னு மட்டும் இல்லாமல் நமக்காகவும் சேர்த்து வேண்ட அந்த தாயுள்ளம், பாதுகை அவர் மாதான்னு சொன்ன மாதிரி நமக்கு ஒரு மாதாவாக இருந்து நமக்கு இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார். ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக மறுபிறப்பில்லாதபடிக்கு தன்னுடைய அந்திம பிரயாணத்தில் எப்படி பாதுகையானவள் பெருமாளை அழைச்சிட்டு வரணும்னு சுவாமி வேண்டாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.